சென்னையில் அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழகத்திற்கான பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்கின்றார். தற்பொழுது கமலாலயத்திலே தங்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் சில முக்கிய முடிவுகளை எட்டக்கூடிய விதமாக தன் கட்சி நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டறிந்து வருகின்றார். இந்த நிலையில்தான் அடுத்த சில நிமிடங்களில் லீலாபால தனியார் நட்சத்திர விருதிலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயலுடன் ஆலோசனை நடத்த இருக்கின்றார். பாஜகவை பொறுத்தவரை தமிழக நிர்வாகிகளை காட்டிலும் தேசிய தலைமையின் மூலமாக அனுப்பப்படக்கூடிய நிர்வாகிகள் தான் கூட்டணி தொடர்பான இறுதி முடிவுகளை எட்டுவார்கள். எனவே பியூஷ் கோயலுடனான அதிமுக பொதுச் செயலாளருடைய இன்றைய சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. இரண்டு தரப்பிலுமே தங்களுக்கு என வழங்கப்படக்கூடிய அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகப்படியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அதிமுக கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்றும் 40 சட்டப்பேரவை தொகுதிகள் வரையே பாஜகவிற்கு வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் பியூஷ் கோயலுடன் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனையில் ஈடுபட இருக்கின்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திலே KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து வருகின்றார். இந்த சந்திப்பின் பொழுது பியூஷ் கோயலிடம் தங்கள் தரப்பில் வலியுறுத்த உள்ள விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய நிலையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் எந்த கட்சிகள் எல்லாம் இருக்கலாம் என்பது தொடர்பாக ஏற்கனவே அதிமுக சார்பில் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார்கள். அதன்படி பாஜகவின் தேசிய தலைமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயலிடமும் அது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதே தன்னுடைய விருப்பம் என்று நேற்றைய தினமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் சில கட்சிகளை கூட்டணிக்குள் ஈர்க்க முடியுமா என்பது குறித்து இன்றைய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு சுமூக நிலைப்பாட்டை எட்டக்கூடிய விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட விரும்புகின்றது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பியூஷ் கோயல் தன்னுடைய சந்திப்பை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி பாஜகவிற்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள் என்பவை பாஜகவின் கட்சிக்கு மட்டுமல்லாமல் பாஜக கூட்டணியில் கடந்த காலத்தில் இருந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த ஒரு சில கட்சிகளுக்கும் பாஜக தங்களுக்கு வழங்கக்கூடிய தொகுதிகளில் இருந்து கணிசமான தொகுதிகளை அந்த கட்சிகளுக்கும் வழங்கக்கூடிய விதமாக கூட்டணி உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த பேச்சுவார்த்தை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் தங்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். மற்றொரு பக்கம் பாஜகவின் தேசிய தலைமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயல் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளோடு தியாகராய நகர் கமலாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். 2 முக்கிய தலைவர்களுக்கு இடையிலான அந்த சந்திப்பு 1 மணி அளவிலே லீலாபால தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.